வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ராஜு யாதவ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான காதல் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்ததா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் தான் ராஜுவா இருக்கும். ஒரு பார்ல சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இவர் சோகமா தான் இருக்காரு. ஆனா வெளியே பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காருல, சோகமா இங்க இருந்து குடிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பைக் எடுத்துட்டு தான் கிளம்புறாரு. இங்கதான் ராஜு யாதவ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ காலேஜ் முடிச்சிட்டாரு. இன்னும் வேலைக்கு போகாம வெட்டியா தான் சுத்திட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப மும்மரமா மேட்ச் போயிட்டு இருக்கு. ஒரு நபர் இருக்கார்ல, ஃபோர்ஸா பால் அடிக்கிறாரு. அந்த பால் ஹீரோட ஃபேஸ்லயே பட்டுன்னு படுது. ஹீரோ புத்தினி கீழே விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா நினைக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. பேஷண்டே வரலன்னு கொஞ்சம் அப்செட்டா உட்காந்து இருக்காரு. இந்த கிளினிக்ல ஒரு வேலைக்கார லேடி இருக்காங்க. அவங்க குனிஞ்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் குறுகுறுன்னு அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை கூட்டு வராங்க. டாக்டர், பால் வேகமா பட்டுச்சு, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் என்ன நிலைமையில இருக்காருன்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரியுது. இப்ப டாக்டர் இருக்கார்ல, இதெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்கணும், கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, என்ன ஏதுன்னு நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் ஏத்துக்கிறாரு. இந்த டாக்டருக்கு பெருசா இந்த மருத்துவம்லாம் தெரியாது போல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. சரி தையல போட்டு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் இவர் தையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அவர் போட்ட தையல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது போல. இப்ப வேற ஒரு டாக்டர் கிட்ட பேரண்ட்ஸ் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றது, எப்படி இந்த ப்ராப்ளத்தை போக வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும், ஆனா ஆபரேஷனுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த ஆபரேஷன் பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, ஆனா ஃபேஸ் பார்க்க இப்படியே தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோவோட ஃபேஸை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ நார்மலா இருந்தாலும் சரி, அவரோட ஃபேஸ் சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாய் கொஞ்சம் அகண்ட மாதிரி தான் அவர் தையல போட்டு வச்சிருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, காலையில நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சிரிச்ச மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற தங்கச்சி சிரிக்கிறாங்க. சரி ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. காலையில முழிச்ச ஹீரோவும் கண்ணாடியை பாக்குறதுக்காக வராரு. பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. இதே மாதிரி மூஞ்சி இருந்தா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஷேவிங் பண்றதுக்காக வந்திருக்காரு. வாயை திறந்த மாதிரி வச்சிருக்காருல, வாயை கொஞ்சம் மூடு அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்லிட்டாரு. இவர் மூட மூட ட்ரை பண்றாரு. சுத்தமா வாயை சரியா மூட முடியல. அதனால கோவமா இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இறந்து போயிருப்பாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் சிரிச்ச மாதிரி தான் இருக்காரு. இத பாக்குற ஃப்ரெண்ட் இருக்காருல, யாராவது பார்த்து கோவப்பட போறாங்க, நீ வெளியே இருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் வெளியே உட்காந்து இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த நபரோட சொந்தக்கார லேடி வராங்க. பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்து இவர்கிட்டயும் சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. வாயை பார்த்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லேடி புலம்பும் போது இவரோட கையை பிடிச்சி இழுத்துறாங்க. இவர் சிரிக்கிற மாதிரி தெரியுது. என்ன சா வீட்டுல வந்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கிறது ஹீரோக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் காசு வச்சிருப்பாரு. அதை தாங்கப்பா, நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாரு. என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் அந்த காசை வச்சிருக்கேன், உன்னதான் படிக்க வச்சிருக்கேன்ல, வேலைக்கு போய் 4 காசு சேரு, அது மூலியமா ஆபரேஷன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் ஹீரோ இருக்காருல, தங்கச்சியை காலேஜ்ல விடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ண போறான், நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப தங்கச்சி கிட்ட விட்டதுக்கெல்லாம் காசு கேட்கிறாரு. இந்த மாதிரி காசை வச்சுதான் இவரோட செலவுக்குலாம் இவர் யூஸ் பண்ணிப்பாரு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தாண்டா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. நடுவுல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, சும்மா சொல்லக்கூடாது, இவன் பெரிய பணக்கார பொண்ணை தான் பிடிச்சிருக்கான், லைஃப் செட்டில். அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தல, செம்ம ரிச் கேர்ள்ஸ், அந்த பொண்ணுங்கள்ல யாரையாவது கரெக்ட் பண்ணிடணும். ஏற்கனவே ஒரு பொண்ணை கூட நான் பார்த்து வச்சிட்டேன், அந்த பொண்ணை தான் நான் கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ கூட அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணிரு, அது மூலியமா உனக்கு ஆபரேஷன் காஸ்ட் எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த பொண்ணுங்கெல்லாம் பெரிய இடம்டா, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி வா அந்த இடத்துக்கு போவோன்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றல, அந்த பொண்ணு முன்னாடி சீன் போடுற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப பாரு ஒன்னு பண்றன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்கு வராரு. இவர் இருக்காருல, சார் இவங்க ரெண்டு பேருமே மேஜரு, ஒழுங்கா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாலாம் பேசுறாரு.
ஏண்டா போலீஸ் கிட்டயே சிரிச்சுக்கிட்டு ஓவரா பேசுறியா அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சிடுறாரு. நீங்க ரெண்டு பேருமே முட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல முட்டி போட வச்சிடுறாரு. உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்துலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. பேரண்ட்ஸ் இந்த இடத்துல வச்சும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேருக்காக பேசுறாரு. ஹீரோ இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. இவன் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பேசி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோ இன்னமும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வந்ததுல இருந்து என்னையே தான் சிரிச்சு சிரிச்சு பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் பார்த்து அவன் சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த கேங்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக பார்த்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவங்க ஹாஸ்டல்ல கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அந்த பொண்ணை தினமும் விட்டா அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் வந்துரும், அது மூலியமா ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டுறது தான் இவரோட வேலையா இருக்கும், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணுங்களாம் குரூப்பா போயிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எங்க நம்ம தான் அந்த இடத்துல வச்சு பார்த்தோம்ல, ஏன் ஆட்டோல வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு கூப்பிடுறதுனால இவங்களும் வரதா ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் இங்க இல்லாம இருக்காங்க. ஹீரோயின் எங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. அவ வேற இடத்துல இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை குறி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத இன்டைரக்டா வெளிப்படுத்திடுறாங்க. ஐயோ, அப்ப இவளை நம்ம கரெக்ட் பண்ண முடியாதான்னு யோசிக்கிறாரு. அடுத்த பொண்ணை பாப்போன்ற மாதிரி இன்னொன்னு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மூணாவதா ஒரு பொண்ணு இருக்காங்க. இவ்வளவுதான் கரெக்ட் பண்ணோம் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்க கிட்ட நேரடியாவே உங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வசதியா போச்சுன்னு யோசிக்கிறாரு. என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்டை எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. ரொம்ப அதிகமாலாம் எதிர்பார்க்கல, அவன் ஜிம் பாடியா இருக்கணும், அதே மாதிரி மாசம் 2 லட்சமாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்கிற ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு. அவங்க சொல்ற ஒரு விஷயம் கூட இவர்கிட்ட இல்ல, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப கோவத்துல ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. அங்க இருந்து நடந்துகிட்டே ஹீரோ கிட்ட போன் மூலியமா பேசுறாரு. நம்ம யோசிக்கிறதை விட இவளுங்க பல மடங்கு யோசிக்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அவளுங்களை என்னால டிராப் பண்ண முடியாது, நீயே டிராப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் போல, நம்மளே டிராப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை காலேஜுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் ஆட்டோல போயிட்டு இருக்கிறத இவரோட அப்பா பாக்குறாரு. படிக்க வச்சா இவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப டிராப் பண்ண ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாரு. நீங்க ரெண்டு பேர் எதுக்காக வந்தீங்கன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு, இதுதான் ஹீரோனோட அட்ரஸ், ஹீரோனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, தேவையில்லாம தொல்லை பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் பக்கத்துல வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆட்டோ ஓட்டினதை அப்பா பார்த்துட்டார்ல, இவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லி பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதனால ஹீரோக்கு சாப்பிடுற மூடே போயிருது. சோகமா இங்க இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது ஈரினை இவர் பாக்குறதுக்காக வராரு. ஈரினை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி லவ் பண்ண வச்சிடுறாரு. ஈரினை இவருக்கான ஆபரேஷன் காஸ்ட் எல்லாம் தந்துடுறாங்க. இவருக்கு அந்த வாய் ப்ராப்ளம் சரியாயிருது. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் இவர் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. இது எல்லாம் கனவுன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. காலையில அப்பா குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. இவர் அப்பாவுக்கு முன்னாடி போய் குளிக்கிறாரு. என்ன இவ்வளவு வேகமா குளிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இவர் வந்து ரெடியா வராரு. ஈரினை பாக்குறதுக்காக வேகமா வெயிட் பண்றாரு. ஈரின் கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. மறுநாளா இவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளதான் ஃபாலோ பண்றான் அப்படின்றது ஈரினுக்கு புரியுது. ஈரினோ கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரின் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் வராரு. என் பையனுக்கு கால் பண்ண முடியல, இந்த நம்பருக்கு கால் போட்டு தெரியாமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி ஈரினோ கால் பண்றாங்க. எதிர இருக்க நபர் போன் அட்டனே பண்ண மாட்டாரு. அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேப்பரை தந்துட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் நம்பரை எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப அவங்களோட நம்பர் இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப வேகமா பெரியவருக்கு பக்கத்துல வந்து நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. மறுநாளும் ஹீரோ இருக்காருல, அவங்க காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சிரிச்ச மாதிரியே மூஞ்சி வச்சிட்டு இருக்காருல, இதை பாக்குற இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக மூஞ்சி இப்படி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இவரும் ப்ராப்ளத்தை பத்தி சொல்றதுக்காக வராரு. இவங்களும் போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவர் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஆச்சு, அதனாலதான் நான் சிரிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சாரி, நான் தெரியாம ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணது அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது சிரிக்கவே செய்யறாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரெகுலரா ஃபாலோ பண்றாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரின் ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக போனோம், நீயும் வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. போனவங்க ரொம்ப நேரமா வரல, ஏறவரையும் 5 மணி நேரத்துக்கு மேல அவங்க வராம இருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ இன்னும் எதுக்காக போகாம இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தான் வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, அதனால தான் சொல்லிட்டாரு. ஐயோ, நான் போக சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கூட்டு போறதுக்கு வீட்டுக்கு கால் பண்ணிட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரினை கூட்டு போறதுக்கு வீட்டை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. இவரும் பேயெல்லாம் சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஈரின் வேலை கிடைச்சதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பெங்களூர்ல தான் வேலை கிடைச்சிருக்கும். இப்ப அப்பா கூட கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோ இதை கவனிச்சிடுறாரு. இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. என்ன இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. போன்ற மாதிரி சிக்னல் பண்றாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு மெசேஜும் அனுப்புறாங்க. என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இப்ப மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரியும் அனுப்பியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரோ குடிபோதையில பைக்ல வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, பைக் ஸ்கிட் ஆகி ஏடக்கூடமா கீழே விழுந்துடுறாரு. இப்ப தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஈரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல இருப்பாரு. இப்ப ஈரோவும் பெங்களூருக்கு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டு கால்கள் கூட ஒன்னா இருந்திருக்காரு. இப்ப காசெல்லாம் அவங்க கிட்ட தரதுக்காக பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ பாத்ரூம்ல இருந்து வெளியே வராரு. இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கான், இவனை கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த கால்கள் பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தானே சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஃப்ரெண்டு தான் புரிய வைக்கிறது. ஓஹோ, இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிளம்புறாங்க. ஈரின் கிளம்பி போனதை ஹீரோவால ஏத்துக்க முடியல. நம்மளும் பெங்களூருக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அங்க போய் என்ன பண்ணுவேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. கால் டாக்ஸி தான் ஓட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடியாதுல்ல. பெங்களூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. வேலை கிடைச்சிருக்கா, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அப்பவும் இவர் அனுப்பி வச்சிடுறாரு. ஈரின் பேரு ஸ்வீட்டி அப்படின்றது. இப்ப வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஈரோவா அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்னு கேக்குறாங்க. வேலை விஷயமா தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு கோவப்படுறாங்க. சரி வாங்க நம்ம கார்ல போய்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவரை கூட்டு வந்துடுறாரு. இவர் காசெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க வற்புறுத்தி கையில தந்துட்டு தான் போறாங்க. இப்ப மறுநாள் வேலைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது இவர் பின்னாடியே வராரு. கார்ல வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி கார்ல வந்துடுறாங்க. இந்த மாதிரி ரெகுலரா இவங்களை பிக்கப் டிராப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பகல் நேரம்லாம் பொறுப்பா இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ்க்கு காசு அனுப்பணும்ல, அந்த மாதிரி இவர் காசெல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. நல்லபடியா இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, துபாயில கார் ஓட்டுற மாதிரி ஒரு வேலை இருக்கு, போறியாடா, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கார் ஓட்டுறதுக்காக வந்ததுக்கே ஈரின் தான் காரணம், நான் கார் ஓட்டுறதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போலன்றாரு. ஈரின் வேலையை முடிச்சுட்டு ஒரு நபர் கிட்ட க்ளோஸா பேசிக்கிட்டே வராங்க. அந்த நபர் யாரு என்னன்னு தெரியல. ஈரவும் பெருசா அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாரு. ஈரின் சலூனுக்கு போனோம்னு சொல்லுவாங்க. இவரும் டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஈரின் ஒரு ஃபைலை விட்டு போயிடுறாங்க. அந்த ஃபைல்ல ஈரின் போட்டோ இருக்கும். அது எடுத்துக்கிறாரு. நீங்க ஃபைலை விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஈரினுக்கு பக்கத்துல வந்து தராரு. அவங்களுமே வாங்கிக்கிறாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம், என் பர்த்டே, அதனால தான் போறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம், நீ ஃப்ரீனா வான்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இவர் உடனே ஏத்துக்கிறது. மறுநாள் இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபால்ஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஜாலியா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஈரினுக்கு அந்த இடத்துல வச்சு கேக் எல்லாம் வெட்டிடுறாங்க. ஹீரோவுமே இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சு இவங்க நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஈரினும் வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, உங்களுக்காக ஒரு gift வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தராரு. பார்த்தா அது ஒரு டைமண்ட் ரிங்கா இருக்கும். எவ்வளவு ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 50,000 ரூபாய் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சடனா இவருக்கு லிப்லா கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் தயங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல வச்சு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் இவரோட கண் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதனால ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அடுத்த சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ தான் சந்தோஷமா இருக்காரு. ஆனா ஈரின் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அன்னைக்கு நடந்தது தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா, நான் போதையில இருந்தேன்ல, அதனால தான் தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு சந்தோஷ்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உங்களுக்கும் என்ன பிடிக்கும்ல, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கன்னு கேக்குறாரு. எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வேலைக்கு போன்னு சொன்னேன், நீ தான் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரிங் எல்லாம் இவர்கிட்டயே தந்துடுறாங்க. அதே சமயம் இதுக்கப்புறம் என்ன பிக்கப் பண்றதுக்கும் டிராப் பண்றதுக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப உடனே இங்க இருந்தே சந்தோஷ்க்கு கால் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன டிராப் பண்ற பிக்கப் பண்ற வேலையெல்லாம் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவால இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல சந்தோஷம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷம் இவங்களும் சேர்ந்த மாதிரி நிறைய இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எதுக்காக எனக்கு கால் பண்ண, என்ன மறந்துரு, நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மறந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால அதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே சந்தோஷ் அவங்க கிட்ட பேசுறாரு போல. நடுவுல கொஞ்ச நேரம் இவங்க பேசாமலாம் இருக்காங்க. நம்ம 2 பேரும் அன்னைக்கு ஒண்ணா இருந்தோம்ல, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க, முதல்ல காலை வையின்ற மாதிரி அவங்க கட் பண்ணிடுறாங்க. இவர் டென்ஷன்ல போனை போட்டு உடைச்சிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நிறுத்துறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு தான் கண்ட்ரோல் பண்றாரு. சந்தோஷ் தானே பிரச்சனையா இருக்கான், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சந்தோஷ் கார்ல போயிட்டு இருக்கும் போது இவர் பின்னாடி வந்து வேகமா அந்த காரை இடிச்சிடுறாரு. ஏன்டா காரை இடிச்சன்ற மாதிரி சந்தோஷ் கோவமா வெளியே வந்து சண்டை போடுறதுக்காக வராரு. இவர் முதல்ல சந்தோஷம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கோவப்பட்ட சந்தோஷம் பதிலுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை ஏற்படுது. சந்தோஷ் தான் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப சுத்தி இருக்க மக்கள்லாம் வந்துடுறாங்க. ஏன் சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் காயப்பட்ட மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஹீரோனும் பாக்குறதுக்காக வராங்க. எதுக்காக நீ தேவையில்லாம சந்தோஷ் கிட்ட சண்டை போட்ட, என்னென்னமோ சொல்லி சந்தோஷ சமாளிச்சிருக்கேன், தயவு செஞ்சு திரும்பி இந்த மாதிரி பண்ணாத, என் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சனா இங்க இருந்து கிளம்பிடு, அதுதான் நீ எனக்கு பண்ற உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஃபீல் பண்றாரு, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஒரு வேலையை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த வேலைக்கு போய் ஃபேமிலியாவது நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அட்வான்ஸா நம்ம 4 லட்சம் ரூபாய் தர மாதிரி இருக்கும், அப்பதான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு அவ்வளவு காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அப்பா கிட்ட 4 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறாரு. நீ படிச்சதுக்கு என்ன வேலை தராங்களோ அந்த வேலையை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவுமே டென்ஷன் ஆயிடுறாரு. நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொன்னேன், என்ன ஆர்ட்ஸ் தானே படிக்க வச்சீங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப காசு தர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிடுறாரு. ஹீரோயின் விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா, இதை இவரால ஏத்துக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப செம்ம குடிபோதையில் தான் வீட்டுக்கு வராரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே இருக்க திண்ணையில் தான் படுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் போட்டோவெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி சோகமா பார்த்துட்டு இருக்காரு. பையன் சோகமா இருக்கிறத அப்பாவும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இப்ப 5 லட்சம் ரூபாய் எடுத்து ஒய்ஃபு கிட்ட தராரு. அவங்க கிட்ட தந்துருன்னு சொல்லிட்டாரு. 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க. பொண்ணு கல்யாணம் வரும்போது நம்ம இந்த வீட்டை வித்தா கூட பரவாயில்ல, அவன் இன்ஜினியரிங் படிக்க வைக்க சொன்னா அதை பண்ண முடியல, ஆபரேஷனுக்கு காசு கேட்டான் அதை பண்ண முடியல, இதையாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த கம்பெனி கிட்ட தராரு. அவங்களுமே பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணிடுறாங்க. நீங்க இந்த தேதி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப தேவையான பொருள்லாம் வந்து வாங்கிடுறாங்க. இப்ப ஹீரோ கிளம்ப வேண்டிய நாள் வந்துருது. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்பன்னு பார்த்து ஹீரோனோட ஞாபகம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. கடைசியா ஹீரோயின் ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப எதுக்குடா வேணான்ற மாதிரி ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. கண்டிப்பா நான் பார்க்கணும், நான் மட்டுமாவது போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பைக் எடுத்துட்டு அவங்கள பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு முன்னாடி வந்துடுறாரு. பார்த்தா அவங்கள கூட்டு போறதுக்காக சந்தோஷ் தான் வந்திருக்கான். சந்தோஷம் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல கிளம்புறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பார்க் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வராங்க. அங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே அந்த இடத்துல வச்சு கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற இவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்படி அப்செட் ஆனவர் தான் நேரா பாருக்கு வந்திருப்பாரு. ஆக மொத்தத்துல வெளிநாட்டுக்கான எல்லா வேலையும் பார்த்து வெளிநாட்டுக்கு போகாம பார்ல வந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. இவர் சோகமா இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி தானே வெளியே தெரியும், இவன் என்ன சிரிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ பயங்கரமா குடிச்சிட்டாரு. இப்ப பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோனை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் பைக்ல வந்துட்டு இருப்பாரு. அப்ப பைக் ஸ்கிட் ஆயிருது. தரையில தேய்ச்சிக்கிட்டே போய் விழுறாருல, அதனால இவரோட உடம்புல காயெல்லாம் ஏற்பட்டுது. இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்பயும் ஹீரோனை பத்தியே இவர் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சுத்தி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருது. இவரை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. பார்த்தா சந்தோஷ் தான் கால் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு பாடி வந்து இறங்குது. அதாவது ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நாயை தான் இவங்களுக்கு கிஃப்டா தராரு. இதை பாக்குற இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.
அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப இறுதி சடங்கு வேலையெல்லாம் பாக்குறதுக்காக சுடுகாட்டுக்கு பாடியை கொண்டு வந்துடுறாங்க. அப்பா வாட்டியும் ஹீரோவை சிரிச்ச மாதிரியே தான் பார்த்திருப்பாரு. இப்ப இறந்து போயும் ஹீரோ சிரிச்ச மாதிரி தானே இருக்காரு. அப்பா இதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அவங்க தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பயங்கரமா பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. ஃப்ரெண்டோ ஹீரோ இறந்து போன விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோவோட பாடி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. ஹீரோ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களோட போட்டோ வச்சிருப்பாரு பாத்தீங்களா, ஹீரோவை புதைக்கும் போது அந்த போட்டோவை போட்டு புதைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாய் ஃப்ரெண்டா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டு கூட இவங்க ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இந்த 2 சீக்வன்ஸையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்தோன்ற மாதிரி எண்டிங்ல போடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.